ஏறிலுங்க நிற்க சொல்கிறேன் நான் நிற்க சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் வேறு மேலூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமைக்கு, கூட்டணி கட்சியினுடைய தோழர்களுக்கும் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த வெற்றியை நான் அன்போடு சமர்ப்பிக்க விரும்புகிறேன். காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய த லீடர் ஆஃப் த அப்போசிஷன் எங்கள் அன்பிற்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது வெற்றியை நான் அவரிடம் சமர்ப்பிக்க விருப்பப்படுகிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் வாழும் பேரறிஞர் அம்பேத்கராக இருக்கிற மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கும், தியாகத் தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும், காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் என் அன்பிற்குரிய அண்ணன் திரு கே.சி. வேணுகோபால் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரும் திராவிட தமிழ் சமுதாயத்தினுடைய குரலாக நின்று கொண்டிருக்கிற அருமை அண்ணன் தளபதி அவர்கள் எனக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். என்னை வெற்றி பெறுவதற்கு துணையாக இருந்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் என் அன்பிற்கினிய சகோதரர் அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு தேர்தலிலே பணியாற்றிய மூத்த தலைவர் என்னுடைய அருமை அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் தமிழரசன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து தலைவர்களுக்கும், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு நூர் அவர்களுக்கும், என் அருமை நண்பர் சரவணன் அவர்களுக்கும், இன்னும் ஏனைய தலைவர்கள் எல்லோரும் என் வெற்றிக்காக அயராது உழைத்திருக்கிறார்கள். இந்த வெற்றி சாதாரணமான வெற்றி இல்லை. திரு வாத்து ஆனந்த் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றி என்பது சாமானியமான வெற்றி அல்ல. இந்தியாவே கொண்டாடக்கூடிய ஒரு மகத்தான வெற்றியாகத்தான் மேலூர் மக்கள் இதை பார்க்கிறார்கள். காங்கிரஸ் பேரியக்கம் பொது தொகுதியில் ஒரு பட்டியல் என சமூகத்தை சார்ந்த என்னை வேட்பாளராக அறிவித்த பொழுது இந்த மக்கள், மேலூர் மக்கள் எந்த விதமான சிறிய பாகுபாடு கூட இல்லாமல் என்னை தோளில் சுமக்கவில்லை. அவர்கள் தலையிலே தூக்கி என்னை கொண்டாடி இருக்கிறார்கள். என் வாழ்நாள் முழுக்க என்னுடைய அரசியல் பிரவேசத்தை நான் மேலூரில் நிச்சயமாக நான் செய்து முடிக்க இருக்கிறேன். மக்களுக்காக நான் பணியாற்றுவதற்கு காத்து கொண்டிருக்கிறேன். இந்த வெற்றி அளித்த மேலூர் தொகுதி மக்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியையும் என் இதயபூர்வமான வாழ்த்துக்களையும், கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு என் உயிரினும் மேலான நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 35 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் இந்த 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வெற்றி என்பதுங்க வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் எழுதப்படக்கூடிய மிகப்பெரிய வெற்றி, விலை மதிக்க முடியாத மகத்தான வெற்றி. இந்த வெற்றி என்பது நிச்சயமாக கொண்டாடப்படும். மேலூரில் நீங்க கேட்குறீங்க எம்எல்ஏவோட அலுவலகம் திறக்க முடியுமா முடியாதான்னு. இதை விட வேற என்னங்க வேலை இருக்கு? முதல் பணி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து அதை 24 மணி நேரமும் மக்களுடைய சேவைக்காக திறந்து வைக்கப்படும். அதற்கான முன்னெடுப்பு நடவடிக்கைகளை நான் துவங்க இருக்கிறேன். மற்றபடி நீங்க பத்திரிகை நண்பர்கள் எனக்கு புதியவங்க இல்லை. நீங்கள்லாம் இந்த ஊர்ல நான் ஒரு 25 வருஷம் உங்களோட நான் பத்திரிகையில பார்த்து பழகின நண்பர்கள் தான். ஸோ நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் இந்த நேரத்துல
இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இல்ல அதெல்லாம் இப்போதைக்கு நான் பேச எனக்கு அவகாசம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நாங்க மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களை நான் சந்திக்க போகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர்களையும் சந்திக்க போகிறேன். காங்கிரஸ் கட்சியிலிருந்து அழைப்பு உடனே கொடுக்கப்பட்டு இருக்கிறது, புறப்பட்டு வாருங்கள் என்று. நான் எல்லோரையும் சந்திச்சுட்டு உங்களை எக்ஸ்க்ளூசிவா பிரஸ் மீட் வைப்போம். அப்போ நம்ம கேள்விகள் எல்லாம் பேசலாம். உங்க கேம்பெயினுக்கு வெளி மாநிலத்துல இருந்து வந்தாங்க கேம்பெயின் பண்றதுக்கு, அதே போல உங்க வெற்றி கொண்டாடுறதுக்கு வந்து வருவாங்களா? இல்ல, நான் எப்படின்னா என்னுடைய வெற்றியை தன்னடக்கமாக, பணிவாக, மிகவும் ஒரு 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 பணிவான ஒரு வெற்றியாகத்தான் நான் இதை கொண்டாட போகிறேன். இதை ஒரு ஆடம்பரமோ இந்த அதிகாரமோ எடுத்துக்கிட்டு நான் பண்ண போறதில்லை. என்னுடைய மக்களுக்கு நான் நன்றி கடன் செய்ய நான் சித்தமாக கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்க எல்லாம் பார்க்கத்தான் போறீங்க விஸ்வநாதன் எப்படி வேலை பார்க்க போறாருன்னு. என்னுடைய இலக்கு தமிழகத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களில் மிகச்சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக ஐயா தியாகச்சீலர் கக்கனுக்கு பின்னால், அவரை போல முடியாது, அவ்வளவு போல அந்த மனிதரை போல யாரும் வாழ முடியாது. ஆனால் ஒரு முயற்சிக்கலாம் என்ற அடிப்படையில் தான் மேலூரை நான் தேர்ந்தெடுத்தேன். மேலூர் எனக்கு கை கொடுத்திருக்கிறது. அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் கடுமையான ஒர்க் பிரதர். ஐ நெவர் சீன் சச் கைண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். இந்த மாதிரி ஒர்க்கை நான் பார்த்ததே இல்லை. எனக்கு ஆச்சரியம். இந்த வெற்றி கிடைக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, எங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒவ்வொருடைய வியர்வை, ஒவ்வொருடைய கூட்டு முயற்சி, ஒவ்வொருடைய அர்ப்பணிப்பு. ஸோ திஸ் இஸ் நாட் விஸ்வநாதன் இண்டிவிஜுவல் விக்டரி, திஸ் இஸ் கலெக்டிவ் விக்டரி பிரதர். அவ்வளவுதான். வேட்புமனு தாக்கலப்போ நீங்க சொன்னீங்க மேலூர் மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் செய்யறது என்னோட ரகசிய காப்பறைன்னு சொன்னீங்க. அப்ப சொல்லுவோம், சொல்லத்தானே போறோம். அதான் நான் பிரஸ்ஸை கூப்பிடுவோம். டெஃபினட்டா முதல்ல ஓத்து எடுத்துக்குவோம், பிரஸ்ஸை கூப்பிடுவோம். நிறைய ஆக்ஷன் பிளான் இருக்குங்க. கண்டிப்பா உங்க நாலேஜுக்கு வருங்க. நான் கண்டிப்பா சொல்லுவேன்.